DJI Mini 5 Pro ட்ரோன் காம்போல என்னென்ன பொருள்லாம் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் பேகு கொஞ்சம் லக்ஸரியாக, கொஞ்சம் அவுட்லுக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸுமே இது நல்லா இருக்குது. இதுதான் வந்து DJI Mini 5 Proட ட்ரோனு. மேலே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து சேஃப்டி கேப், அதாவது வந்து கேமராவுக்கு வந்து ஒரு சேஃப்டி கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் RC கண்ட்ரோலர் 2. இதுவே பெஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் இதையே வாங்கிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும், இது வந்து வெறும் RC, நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்ப பட்ஜெட் கம்மி தான் இதை கம்பேர் பண்ணுறப்போ. உங்களுக்கு சிங்கிள் பேட்டரி வராமல் உங்களுக்கு காம்போவில் ட்ரிபிள் பேட்டரி வித் சார்ஜரோடு வந்துடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து DJI Mini 5 Pro ட்ரோனோட 3 பேட்டரி. ND ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க, அதுதான் அந்த காம்போல ரொம்ப பிடிச்ச விஷயமே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ND ஃபில்டர். பாக்ஸே கொஞ்சம் நல்லா யூனிக்காக தான் கொடுத்துருக்காங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ 3 ND ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, வெறும் ஒன்று கிடையாது. ட்ரோனுக்கு எக்ஸ்ட்ரா விங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விங்ஸ் பிரேக் ஆகிடுச்சு, இது வந்து பிளாஸ்டிக் தான். நீங்கள் எதனா ஆப்ஜெக்ட்டில் பார்த்து உங்களுக்கு பிரேக் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எது பேக் எது ஃப்ரண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏபின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பொருளும் காம்போவில் வருது. உங்களுக்கு ஒரு ட்ரோனு, ஸோ RC, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரி காம்போ, அது இல்லாமல் NT ஃபில்ட்ரு. ஸோ 3 NT ஃபில்ட்ரு, ஒன்று மட்டும் கிடையாது, 3 NT ஃபில்ட்ரு, அப்புறம் விங்ஸு. ஸோ இது எல்லாமே சேர்த்து காம்போ ஆஃபரில் தராங்க. அதுதான் DJI Mini 5 Pro காம்போ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 கிட்ட வருது இந்த காம்போ. இந்த காம்போ பார்த்தீங்கன்னா 1 lakh கிட்ட வருது. நீங்கள் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் 1 lakh வாங்கிக்கோங்க. இல்லை பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதே வாங்கி யூஸ் பண்ணி நீங்கள் தனியாக கூட RC வாங்கிக்கலாம். நீங்கள் ட்ரோன் ஓட்டணும்னா லைசன்ஸ் தேவை, நிறைய பேர் கொஷின்ஸ் இருக்கும். அதுக்காக தான் இந்த ட்ரோன் நான் வாங்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 249 கிராம், அதாவது 250 கிடையாது, 249 கிராம்ஸ். 250 கிராமுக்கு மேலே உங்களுக்கு இருந்துச்சுன்னா கம்பல்சரி உங்களுக்கு லைசன்ஸ் வேணும். இப்போ 249 கிராமுக்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸே தேவை கிடையாது, அப்ரூவல் தான். நீங்கள் லைசன்ஸே இல்லாமல் நீங்கள் ஃப்ளை பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதுதான் கேமரா. இவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ தாங்க கேமரா. 1.8 அப்பச்சரு, 4K வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. தூருக்கு பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கான கிம்பிள், அதாவது வீடியோ ஸ்டெபிலைசேஷனாக இருக்கிறதுக்காக கொடுத்துருக்க கிம்பிள். பார்த்தீங்கன்னா இதுதான், இதோ பாருங்கள், இதுதான் கிம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் 4 விங்ஸு. ஸோ இந்த விங்ஸ் வந்து 4 விங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு கீழே இருக்க விங்ஸ், அதாவது ஃப்ரண்ட்டில் 2 விங்ஸ் வரும், பேக்கில் 2 விங்ஸ் வரும். ஃப்ரண்ட்டு எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்னா அதோ பாருங்கள், அழகாக நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணணும். ஃப்ரண்ட் விங்ஸ் மட்டும் நீங்கள் கீழேருந்து அப் பண்ணணும். அதே மாதிரி க்ளோஸ் பண்ணணுன்னா மேலேருந்து அப்படியே டவுன் பண்ணணும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு 2 விங்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா அப்படி கீழேருந்து அப் பண்ணணும், மேலேருந்து டவுன் பண்ணணும் க்ளோஸ் பண்ணணுன்னா. ஸோ பேக்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட் ஓப்பன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கரெக்டாக பேக்கில் இருக்க 2 விங்ஸும் ஓப்பன் ஆகிடும். அப்படியே ரைட்லேருந்து லெஃப்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ நான் வந்து பேட்டரி போட்டு வச்சுருக்கேன், அதனால இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ணி வைக்கிறப்ப பேட்டரி ஆஃப் பண்ணி வச்சுருங்க, அதுதான் சேஃப்டியும் கூட உங்களுக்கு. மொத்தம் 6 சென்சார் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா கிளியராக தெரியுது பார்த்தீங்களா. 1 2 5 3 4 சென்சார் இருக்குங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கீழே இருக்க சென்சார். அதாவது நீங்கள் நைட்டில் ஃப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் வந்து ஆன் ஆகிடும். இந்த ஒரு ஒயிட் லைட்டும் அகைன் இந்த 2 லைட் எரியும். அதை வச்சு தான் நீங்கள் ட்ரோன் எங்கே இருக்குன்னு சொல்லி வானத்தில் மேலே பார்த்தா தெரியும். இந்த மாதிரி க்ரீன் கலர் லைட் எரியும். அகைன் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரோன் உங்களுக்கு ஆன் ஆகிடும். ஸோ DJI Mini 5 Pro அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் ஸ்க்ரீனில் தான் இருக்கும். நீங்கள் இதை கோ டு ஃப்ளை கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வியூவே வரும். இதுதான் டிஸ்பிளே வியூ வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலர் ஜாய்ஸ்டிக் வரும். அந்த கண்ட்ரோலர் ஜாய்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் RCயில் கீழே கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. இந்த சைடு வந்து பேக் சைடு கொடுத்துருப்பாங்க RC2 கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் இதை அப்படி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து இன்சைட் பண்ணிக்க வேண்டியதான். பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆண்டனா வந்து இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆண்டனா வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும். அப்போ தான் ட்ரோனும் வந்து கனெக்ட் ஆகும் RC கூட. அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த RCயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவுக்கும் ஃபோட்டோவுக்கும் ஒரே பட்டன் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி பட்டன், வீடியோவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஃபோட்டோவுக்கு ரைட் ஹேண்ட் சைடும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 2 வந்து உங்களுக்கு ரோலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட், அதாவது டில்ட் அப்போ டில்ட் டவுனோ, அதாவது நீங்கள் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டில்ட் அப் ஆகும். இந்த பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சு நான் ரோல் பண்ணுறேன். ஸோ ட்ரோன் வந்து உங்களுக்கு டில்ட் டவுன் ஆகுது பார்த்தீங்களா. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா டில்ட் அப் ஆகும். ஸோ நான் C2 ப்ரெஸ் பண்ணால் இந்த உங்கள் C2 பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் ப்ரெஸ் பண்ணால் லேண்ட்ஸ்கேப்லேருந்து போர்ட்ரேட் ஆகும், போர்ட்ரேட்லேருந்து லேண்ட்ஸ்கேப்பாக மாறும், உங்களுக்கு தெரியும், கேமரா ரொட்டேட் ஆகும். ஸோ C1 பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணுங்கிற பட்டன்ஸை இதோ பாருங்கள் அப் டு, அதாவது டவுனில் நீங்கள் எடுக்கணும்னா அது அப் டு டவுன் ஆகும் பாருங்கள். இதான் C1 பட்டனு. 2 பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் 2 பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ட்ரோன் வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃப்ளை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு
அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அப்படியே ரொட்டேட் ஆகும். நிற்கிற இடத்துலேருந்து அப்படியே ரொட்டேட் ஆகும். ஸோ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேணும்னா அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணிக்கலாம். அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா? அதே மாதிரி நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணணும்னா ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் நிறைய போட போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட செட்டிங்ஸ் டீட்டெயிலை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன். அதுக்கப்புறம் அவுட்டோரில் போய் நான் உங்களுக்கு சினிமாட்டிக் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.